ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபயர் பிரேம் டெலிவிஷனில் இன்னைக்கு மோஸ்ட்டாக வறுத்தெடுக்கப்பட்ட நிறைய நபர்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம கமலஹாசன் சார் தான். இவர் சேர்த்து வச்ச எல்லா பெயர் புகழ் எல்லாத்தையும் இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஷோவில் இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இன்ஸ்டாகிராமில் வறுத்தெடுக்கப்பட்ட நபர்களில் இவரும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பெரிய கைத்தட்டல்கள் ஃபார் கமலஹாசன் சார். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம வரலாற்று சாதனை படைத்த மாணவி. என்னதான் 600 மார்க் எடுத்தாலும் இன்ஸ்டாகிராமில் இவங்க ரீல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் ரொம்ப வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நந்தினி கம்ப்யூட்டர் காமர்ஸ் குரூப் எடுத்து 600 எடுத்தாங்க. பட்டு மேத்ஸ் பயாலஜி எடுத்து 597 எடுத்த மாணவனெல்லாம் யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய புகார்லாம் இருந்துச்சு. அப்புறம் நந்தினியை வந்து ட்ரோலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். அதனால் மோஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்டவங்கள் அவார்டு கோஸ் டு நந்தினி. மூணாவதாக இருக்கிறவங்கள பார்த்தாலே பேசினாலே காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. பட் அதனால் இவங்கள பற்றி என்னால் தெளிவாக பேச முடியலை, சாரி. அதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பெஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்டவங்க அவார்டு. இந்த குடும்பத்தை பார்த்தாலே சோறு தண்ணி கிடைக்காது அப்படின்லாம் சிலவங்க சொல்லிட்டு அலைகிறாங்க. மிகவும் வறுத்தெடுக்கப்பட்டவர் பூர்ணிமா ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 7. இவர் ஆராத்தி யூடியூப் சேனலில் மிகவும் பிரபலமானவர் ஆவார். ஆனால் இவரை தற்போது இன்ஸ்டாகிராமிலும் சரி யூடியூபிலும் சரி என்ன பண்ணாலும் வறுத்தெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லவும். பெஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்டவர்கள் அவார்டு கோஸ் டு பூர்ணிமா ரவி. அடுத்ததாக மோஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்ட ஒரு அவார்டு கோஸ் டு மாயா. இவரை விக்ரம் பட மாயா என்றாலும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இவர் லியோ படங்களிலும் நடித்திருக்கிறார். லோகேஷிடம் ஒரு கதை எழுத கொடுத்திருக்கிறார். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் மொத்த வெறுப்பையும் சம்பாதித்திருக்கிறார். அப்புறமா நம்ம தானே தலைவி இன்ஸ்டாக்யூன் அமலா சாஜி வந்துட்டாங்க. இவங்க தான் மோஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்டவங்கள அவார்டுக்கு மிகவும் தகுதியானவர் ஆவார். ஏனென்று பார்க்கும் பொழுது இன்ஸ்டாவில் வரை வறுத்தெடுக்காத நபர்கள் இருக்கவே முடியாது. அப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம திவ்யா கள்ளச்சி அவங்க தான் வராங்க. இவங்க தெரியாதனமா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பையன் பேரை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. டேக் தட் கார்த்தின்னு இன்ஸ்டாகிராமில் வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்குங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா?
இதுக்கு ஒரு ஓய்வு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இதுக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னா கார்த்திக்குங்கிற பேர் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் ஆக்கிட்டே இருக்குது. யூடியூப்பில் நல்ல கமெண்ட் வந்தாலும் இன்ஸ்டாகிராம் மூலமாக வறுத்தெடுக்கப்பட்டு கொண்டே இருப்பவர் தான் இவர். ஹாய்களோ வணக்கம் என்று பேசிக்கொண்டிருப்பார். இவர் பல தடைகளையும் பல கமெண்ட்டுகளையும் மீறி தற்போது உயர்ந்து கொண்டே செல்கிறார் என்று தான் கூற வேண்டும். ஆனால் ஒரு காலங்களில் இவர் வறுத்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்ற காரணத்தினால் இவருக்கு இந்த அவார்டு. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு நீ ஓகே தான், மாப்பிள்ளை யாரு அக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கான். சதீஷ்குமார் நீ என்னமா வந்து என்ன அக்கான்னு கூப்பிடாத, ஓகேவா? நான் உனக்கு சித்தி. ஏன்னா நீ வந்து பொண்ணு நீ ஓகே, மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா பத்தியா, மாப்பிள்ளை வந்து உங்க அப்பா தான், ஓகேவா? அதனால நீ என்ன சொல்லணும் என்ன. அப்புறம் நான் தான் பிடிஎஸ் என சொல்லிக்கொண்டு அலையும் இந்த ஒரு பையன். என்னடா நீ இப்படி சொல்லிட்டு அலைவன் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு வெள்ளையா ஒரு பையன் வந்தால் நான் தான் பிடிஎஸ்ன்னு சொல்லிக்கொண்டு அழைக்கிறான். இவனை சில சேனல்கள் இன்டர்வியூவும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர். இவருக்கு 40 ப்ரொபோசல் வந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரும் தற்போது இன்ஸ்டாகிராமால் வறுக்கப்பட்டு வருகிறார். ஏனென்றில் இவர் உருட்டிய உருட்டபடி. அதனால் மோஸ்ட் வறுத்தெடுக்கப்பட்டோர் அவார்டு கோஸ் டு. ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ரொப்போசல் தான் வந்துச்சு? இப்போ மட்டும் ரீசெண்ட் டைம்லேயே ஒரு 40-45 கிட்ட. இவர்களில் உங்களுக்கு யார் மிகவும் ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி ஏதோ மாற்று கருத்துகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒரு சில இதை கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு நிறைய லைக் போடுங்க. அந்த ஓட்டிங் பேசிஸில் தான் நம்ம அடுத்த அவார்டு கொடுக்க போகிறோம். இது மாதிரி அடுத்து யாருக்கு அவார்டு கொடுக்கணும், என்ன அவார்டு கொடுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எந்த கேட்டகிரின்னு சொல்லிட்டு போங்க.